ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு உங்களின் குணம் இதுதான். ரிஷபராசி அன்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள். அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே பிரியப்படுவார்கள். பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டார்கள். இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டார்கள். வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிப்பார். இதில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பார்கள். அவருடைய உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு அகன்றிருக்கும். அநேகமாக 30 வயதானாலும் ஆண் பெண்கள் இருவருக்குமே உடலில் சதை போட்டு இரட்டை நாடியாக இந்த ராசி நேயர்கள் விளங்குவார்கள். முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் காணப்படும். அழகாகவும் சிரிப்பார்கள். இதில் சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடானதால் இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருந்தால் கலையுலகில் கொடிக்கட்டி பறப்பார்கள். வளைந்த உதடுகளும் ஆப்பிள் போன்ற கன்னங்களும் அகன்ற நெட்டியும் பலருக்கு அமைந்திருக்கும். தோல்விகளைக் கண்டு அஞ்ச மாட்டார்கள். மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி காணுவதில் துப்பாக இருப்பார்கள். நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டார்கள். ரிஷபராசி நேயர்களில் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்கள். பிரதிபிரயோசனம் எதிர்பாராமல் உதவி செய்யும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். சண்டையை கண்டால் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு கோபம் வந்தால் அடக்கிக்கொள்ள முடியாமல் சின்ன பின்னமாக்கிவிட தயங்க மாட்டார்கள். இதில் ரிஷபராசி நேயர்கள் திருமண விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள். திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் பழகி மன வாழ்வை நன்றாக அனுபவிப்பார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னிராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவர்கள் ஜோடி சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். சிம்மம் கும்பராசிகளில் பிறந்தவர்களை சேர்க்காமல் இருப்பது நல்லது. இதில் ரிஷபராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் மன வாழ்க்கையை சுவைப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். நீண்ட காலம் தம்பதியிடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படும். இந்த நேயர்கள் வலுவான உடற்கற்று பெற்றிருந்தாலும் உடல் பருமனும் அதிக எடையும் பெறும் வாய்ப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருப்பதால் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அனுபவித்து சாப்பிடும் ரகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்போதே செய்ததாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு இந்த ராசி பெண்கள் மற்றும் ஆண்கள் தாங்கள் அழகான உடை உடுத்த விரும்புவதைப் போல சமையல் அறையையும் சுத்தமாக வைத்திருப்பார்கள். சிலரிடம் வேலைகளும் நறுவிசம் நல்லினமும் கவர்ச்சியும் இருக்கும். பிறர் பார்த்து தம்மை பாராட்ட வேண்டும் என்ற நினைப்பு இவர்களுக்கு உள்ளத்துக்குள் இருக்கும். பிறர் சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே எந்த விஷயத்தையும் செய்வார்கள். ஏதிலும் ஒரு நியதியை எதிர்பார்ப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் வெள்ளை உடையை தான் விரும்பி அணிவார்கள். வண்ணத் துணியாக இருந்தாலும் தும்பைப்பூ மாதிரி சலவை துணியையே உடுத்துவார்கள். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வதுடன் குறுகிய நேரத்திலும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளார்கள். தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியே தான் செல்வர். இலகிய மனமும் தாராள சிந்தனையும் உடையவர்கள் இவர்கள். விவசாயம், தோட்ட வேலை, பூச்செடி வளர்ப்பு, கட்டிட வேலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீக சேவை முதலியவற்றில் ஈடுபடுவார்கள். பெரிய பெரிய நட்சத்திர ஓட்டல்களை வைத்து நடத்துபவர்களில் பெரும்பாலானோர் இந்த ராசிக்காரர்களாகவே இருப்பார்கள். ராசி சொந்தக்காரரான சுக்கிரன் ஜாதகத்தின் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம், நாட்டியம், உடை தயாரித்தல், அழகு கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகள் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதேனும் ஒரு ராசியில் பிறந்திருப்பார்கள். எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசியில் பிறந்தவர்களை மணந்தால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்பதை பற்றி ஜோதிடம் என்ன சொல்கிறது? ஜோதி என்றால் ஒளி. ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஜோதிடம் என்பது அறிவியல் பூர்வமான சாஸ்திரம். ஜோதிடம் என்பது ராசி பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் மட்டும் சொல்வதல்ல, நம் வாழ்க்கையை வகுத்துக்கொள்ள உதவும் வழிகாட்டி. இதை துணையாக கொண்டு வாழ்க்கை பயணத்தில் பயணித்தால் நமது பயணம் தடைகளும் சிக்கல்களும் இல்லாத பயணமாக அமையும். குறிப்பாக நம் வாழ்க்கை துணையை தேடும்போது ஜோதிடத்தின் துணையுடன் தேடுவது நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் எந்த ராசியில் பிறந்தவர்களை மணக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி சிஸ்திர ராசி. ரிஷபராசிக்காரர்கள் பேச்சில் நல்லினம், இனிய சுபாவம், தன் காரியத்தை பிறரை கொண்டு சாதித்துக் கொள்ளும் சாமர்த்தியம் ஆகியன மிக்கவர்கள். நுட்பமாக பேசுவதில் வல்லவர்கள். தனக்கு ஏற்படும் இடர்களை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சமாளித்து தற்காத்து கொள்ளும் திறன்கள் படைத்தவர்கள். தன் தந்திரத்தால் தன் பகையை முறியடிக்கும் திறன் கொண்டவர்கள். வாழ்க்கையில் உற்சாகத்துடன் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி இலக்கை அடைவார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி ராஜ்யாதிபதிகள் 9ஆம் இடமான மகரம், 10ஆம் இடமான கும்பம் ஆகிய 2 ராசிகளிலும் வாழ்க்கை துணை அமைந்தால் இவர்கள் பேரின்ப பெருவாழ்வு ஆள்பவர்களாக இருப்பார்கள். இந்த 2 ராசிகளுக்கும் அதிபதி சனீஸ்வரர் ஆவார். சனி பகவான் ஒரே கிரகம் என்றாலும் 2 ராசிகளை உடையவர். ரிஷபராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடமான கன்னி ராசிக்காரர் துணையாக அமைந்தால் திருமணத்துக்கு பின் திருப்புமுனையான வாழ்க்கையை சந்திப்பார்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருமித்த கருத்தோடு வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவார்கள். சமூகத்தில் சிறப்பான அந்தஸ்தை பெறுவார்கள். இது ரிஷபம் விருட்சம் எப்படி இருக்கும்? காதல் நாயகன் சுக்கிரனை ராசியாக கொண்டவர் ரிஷபம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுடன் திருமண வாழ்க்கை அமையும். ரிஷபம் நிலராசி, விருச்சிகம் நீர்ராசி. எனவே நீரின் நிலமும் இணைந்து இல்லறத்தில் காதல் கெமிஸ்ட்ரி அதிகரிக்கும். இதில் ரிஷபம் மற்றும் மகரம் எப்படி இருக்கும்?
ரிஷபராசி அதிபதி சுக்கிரன், மகர ராசி அதிபதி சனி. சுக்கிரனும் சனியும் நட்பானவர்கள். நிலராசிக்காரர்கள் இருவரின் குணாதிசயங்களும் ஒன்றாக இருப்பதால் காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இருவரிடையே நம்பிக்கையும் புரிதலும் இருக்கும். கல்யாண வாழ்க்கை ருசிக்கும். ரிஷபராசிக்காரர்கள் நம்பகத்தன்மை மற்றும் பொறுமை ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றவர்கள். மேலும் இவர்கள் எப்போதும் பிராக்டிக்கலாக இருக்கக்கூடியவர்கள். பெரும்பாலும் செய்யும் வேலைகளை ஈடுபாட்டுடன் செய்து மகிழ்ச்சியடைவார்கள். எந்த ஒரு குறிப்பிட்ட முயற்சிக்கும் கட்டாயம் தேவையான நேரத்தை செலவிடுவார்கள். இவர்கள் மிகவும் நம்பகமான ஊழியர்கள் மற்றும் நண்பர்களாக இருப்பார்கள். மறுபக்கம் மிகவும் உறுதியானவர்களாக இருப்பார்கள். தங்கள் சொந்த சிந்தனை வழியை கெட்டியாக பிடித்துக்கொள்ளும் இவர்கள் தங்கள் சூழல் திடீரென மாறுவதை விரும்ப மாட்டார்கள். இதில் உடலுறவில் பிரச்சனை கொண்ட ராசிகளா உங்கள் ராசிகள். திருமண வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி உடலுறவு. ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக ஒரு சில சிறப்பு குணம், சில மோசமான குணம் இருக்கும். அதில் குறிப்பிடும் வகையில் பாலியல் தொடர்பான விஷயங்களில் எப்படிப்பட்ட மோசமான செயல்பாடு, பாலியல் பிரச்சனை ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். யார் தன் துணையை சர்வதிகாரி போல நடத்துவார். ரிஷபராசியினர் படுக்கையறையில் எந்த ஒரு மாற்றத்தையும் வெறுக்கக்கூடியவர்கள். இவர்கள் பாலுறவிலும் அதே போலவே செயல்படுவார்கள். உடலுறவில் புதிய முறையில் செய்து பார்க்க முயல வேண்டும். ஒரே மாதிரியான மனநிலை போக போக செழிப்படைய செய்துவிடும். இதில் திருமண தடை நீங்க இந்த எளிய பரிகாரம் செய்தால் விரைவில் வரன் கிடைக்கும். ஆம், ஜாதக ரீதியாக தோஷம் இருந்தால் திருமணம் தடை இருக்கும். பரிகாரம் பிராயச்சித்தம் என அதிக செலவில்லாமல் இதற்கான தீர்வை எளிதில் காணலாம். வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமையில் அருகிலுள்ள துர்க்கை அம்மன் கோயிலுக்கு சென்று தோஷம் நீங்க சில பூஜைகள் செய்யலாம். பூஜைக்கு முன்பு துர்க்கை அம்மனுக்கு திருவிளக்கு வைத்து அந்த விளக்கில் 5 திரியிட்டு முக்கூட்டு எண்ணெயாக நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலந்து ஊற்றிய பின் அதை ஏற்றவும். தீக்குச்சியால் விளக்கேற்றாமல் ஓர் ஊதுபத்தியை எண்ணெயில் நனைத்து சுடரை ஊதுபத்தியில் ஏற்றி அந்த சுடரை கொண்டு விளக்கேற்ற வேண்டும். விளக்கின் முன்பு அருகம்புல், துளசி கலந்த தீர்த்தம் வைக்க வேண்டும். திருவிளக்குக்கு முன்பு ஒரு பழுத்த நல்ல எலுமிச்சை பழம் படைக்கவும். இதில் 2 எலுமிச்சை பழம் வாங்கி ஒவ்வொன்றையும் 2ஆக வெட்டி சாறு எடுத்து அதில் தேனும் சர்க்கரையும் கலந்து துர்க்கைக்கு படைக்க வேண்டும். பிரிந்த எலுமிச்சை பழத்தோலை அகல் விளக்குகளைப் போல செய்து ராகு காலங்களில் கீழ்கண்ட மந்திரம் சொல்லி வழிபட திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. நம் வாழ்வில் நடைபெற இருக்கும் பல விஷயங்களில் தடைகள் பல ஏற்படும். அதில் முக்கியமான ஒன்று திருமண தடைதான். அனைவரின் மனதில் கனவு நிறைந்த ஒன்று திருமணம்தான். அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைகள் பல இருக்கக்கூடும். ஆனால் திருமண பொருத்தம் அல்லது திருமணத்துக்கு தயாராகுதல் என்று வரும்போது பல தடைகள், சிக்கல்கள் ஏற்படும். இதில் நன்கு ஜாதக பொருத்தம் பார்த்து அதில் எந்தவித குழப்பமும் இல்லை என்றால்தான் திருமணத்தின் அடுத்த கட்டத்தையே ஆரம்பிப்பார்கள். ஆனால் அதில் தடைகள் ஏற்படலாம், தோஷங்கள் இருக்கும். அதனால் சிலருக்கு திருமணம் தள்ளி கொண்டு போகலாம். அதற்கு நாம் செய்த கர்ம வினைகள் அல்லது நம் முன்னோர் செய்த கர்ம வினைகள் கூட காரணமாக இருக்கலாம். இதற்கு ஜோதிட ரீதியாக சில பரிகாரங்கள் இருக்கிறது. அதனை செய்தால் திருமண தடைகள் நீங்கும். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையும் நன்றாக அமையும். இதில் ஒன்று, தினமும் காலையில் குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு முன்பு சூரியனை பார்த்து நன்கு வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அறியாமல் தவறு செய்திருந்து அதனால் பிறருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டிருந்தால் மனதார அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். 2, தினமும் காலையில் குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு முன்பு துளசி செடிக்கு தண்ணீர் விட வேண்டும். 3, தினமும் காலையில் குளித்துவிட்டு சாப்பிடுவதற்கு முன்பு கிருஷ்ணர், ராதை இருவரையும் சேர்த்து வணங்க வேண்டும். 4, தினமும் காலை சாப்பிடுவதற்கு முன்பு பசுவுக்கு புல் அல்லது வேறு ஏதேனும் உணவு கொடுத்துவிட்டு பின்பு நீங்கள் சாப்பிட வேண்டும். 5, தினமும் காலை சாப்பிடுவதற்கு முன்பு புறா மற்றும் பறவைகளுக்கு அன்னமிட வேண்டும். 6, பெண்களிடம் எப்போதும் தவறாக நடத்தல் கூடாது. பெற்றோரிடமும் பெரியோரிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்ளுதல் வேண்டும். 7, உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்துக்கு நிதியுதவி செய்யுங்கள். 8, ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் காலையில் குளித்தவுடன் வாழை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள். 9, நல்ல மனப்பொருத்தம், தினமும் சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். 10, சிவனையும் பார்வதியையும் தினமும் ஒன்று சேர்த்து வணங்கியிருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல மனப்பொருத்தம் அமையும். 10, எந்தவித தடையும் இன்றி திருமணம் சரியான நேரத்தில் நடைபெற வேண்டுமென்றால் தினமும் விநாயகரை வணங்கி வர வேண்டும். இது மிகவும் பயனுள்ள தீர்வாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. 12, பெண்கள் திங்கட்கிழமை தோறும் விரதம் இருந்து சிவபெருமானுக்கு பால் ஊற்றி வழிபட்டு வந்தால் நல்ல கணவன் கிடைப்பார். 13, வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு மற்றும் லட்சுமி கோவில் சென்று ஏதேனும் இனிப்பு வழங்கி பிரார்த்தனை செய்து கொண்டால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். 14, பெண்களுக்கு திருமண தடை நீங்க வேண்டுமென்றால் திங்கட்கிழமைகளில் சிவப்பு நிற நூலில் கோர்க்கப்பட்ட ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். 15, வியாழக்கிழமைகளில் ஏதேனும் ஏழை சிறுமிகளுக்கு இனிப்பு மற்றும் அழகு சாதன பொருட்கள் வாங்கி கொடுப்பதன் மூலம் கிரகநிலையின் தீய சக்தி மாறி நற்பலன்கள் பெறுவார்கள். 16, திருமண தாமதத்தை நீக்க
பெண்கள் கீழே குறிப்பிட்டுள்ள மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறை அமைதியான சுற்றுப்புறத்திலும் கிழக்கு நோக்கிய நிலையில் சொல்ல வேண்டும். மிகவும் பயனுள்ள இந்த மந்திரம் ஒரு குறிப்பிடத்தக்க வழியில் உதவக்கூடும். ஓம் நமோ பகவத் ருக்மிணி வல்லாபயே வாகா என்று இதை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்க எளிய பரிகாரம். புத்திரதோஷம் நீங்கள் என்ன செய்யலாம்? இதில் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் யாருக்கு அமையும்? எந்த யோகம் அமையும்? புத்திர பாக்கியம் யாருக்கு அமையும் என்று பார்த்தால் 5ஆம் பாவத்தில் ஆண் கிரகங்களும் பெண் கிரகங்களும் இணைந்து அமர்ந்திருந்தால் புத்திர பாக்கியமான ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைகள் உண்டாகும். 5ஆம் அதிபதி ஆண் கிரகமாக இருந்து பெண் கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும் பெண் கிரகமாக இருந்து ஆண் கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும் புத்திர பாக்கியம் எனப்படும். ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கும். திருமணத்துக்கு பின்பு சில பெண்களுக்கு 10வது மாதத்திலேயே இந்த பாக்கியம் கிடைத்து விடுகிறது. ஒரு சிலருக்கு 1 வருடமோ 2 வருடமோ தள்ளி குழந்தை யோகம் அமைகிறது. இன்னும் சிலருக்கு 8-10 வருடங்கள் கழித்து தான் குழந்தை பேர் கிடைக்கிறது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையும் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு சிலருக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அதன் பிறகு ஆண் வாரிசுக்காக தவியாய் தவித்தாலும் அது கிடைப்பதில்லை. அதுபோல் முதலில் ஆண் குழந்தை பிறக்கும் தம்பதியருக்கு பிறகு பெண் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில்லை. அப்படியே கர்ப்பம் தரித்தாலும் அது தங்காமல் கருச்சிதைவு ஏற்பட்டு விடுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? யாருக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கும் என்று பார்க்கலாம். எல்லா கிரக அம்சங்கள் யோகம் பிராப்தம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய நேரம் காலம் வர வேண்டும். குழந்தை யோகமும் அப்படித்தான். கணவன் மனைவி இருவருக்கோ அல்லது ஒருவருக்கோ லக்னாதிபதி 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஆகியோரின் தசாபுத்தி அந்தரங்களில் குழந்தை பாக்கியம் கூடி வரும். ராகுகேது திசைகளில் யோகாதிபதிகளின் புத்தியில் சந்ததி விருத்தி ஏற்படும். மற்ற தசாபுத்திகளில் தடைகள் கர்ப்பசிதைவு ஏற்பட்டால் உரிய பரிகார தலங்களுக்கு செல்வதன் மூலம் சந்திர புத்தி யோகம் கிடைக்கும். இதில் புத்திரஸ்தானம் 5ஆம் கட்டம் ஒவ்வொன்றிற்கும் ஒரு அத்தியாயம் உள்ளது. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தை பாக்கியத்தை குறிக்கும். அந்த வீட்டின் அதிபதியும் மிக முக்கியம். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தோடு 4ஆம் வீட்டையும் பார்க்க வேண்டும். இந்த 4, 5, 9 ஆகிய வீடுகள் பலம் பெற்றும் அந்த வீட்டுக்குடைய கிரகங்கள் நீச்சமடையாமலும் 6, 8, 12 மறையாமலும் இருப்பது அவசியம். பிள்ளை வரம் இல்லையே என்று பலரும் என்கின்றனர். திருமணம் முடிந்த பின்னர் தம்பதியர் அடுத்ததாக ஆண்டவனிடம் வேண்டுவது பிள்ளை செல்வத்திற்கு தான். இன்றைக்கு பலருக்கும் குழந்தை வரம் கிடைப்பது தாமதமாகிறது. குழந்தை பாக்கியம் எல்லோருக்கும் அத்தனை எளிதாக கிடைப்பதில்லை. அந்த பாக்கியம் சிலருக்கு கிடைக்காமலேயே போய்விடும். கிடைக்காமலே போய் அவர்களது வாழ்க்கை பெரும் போராட்டமாகவே மாறிவிடுகிறது. பிள்ளை பாக்கியம் இல்லாத காரணத்தால் சிலரது திருமணம் ரத்தாகி விடுகிறது. குழந்தை வரத்தை கடவுளிடம் கேட்ட காலம் போய் மருத்துவரிடம் லட்சக்கணக்கில் செலவு செய்து பெற வேண்டிய நிலைக்கு இன்றைய தலைமுறையினர் தள்ளப்பட்டிருக்கின்றனர். புத்திரதோஷத்தாலும் பிள்ளைகள் கிடைப்பது தாமதமாகும். புத்திரதோஷம் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும். ஆம், தம்பதியரின் ஜாதக அமைப்பில் இவருடைய பூர்வ புண்ணியம் என்னும் புத்திரஸ்தானம் பாதகஸ்தானத்துடன் சம்பந்தம் பெற்றால் ஜாதகனுக்கு இப்பிறவியில் தத்துபுத்திர யோகம் மட்டுமே உண்டு. அதுவும் ஜாதகர் செய்யும் குலதெய்வ வழிபாட்டை பொறுத்து அமையும். ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் பலமாக இருந்தால் நிச்சயம் சந்ததி உண்டு. சுமாரான பலத்தோடு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைத்துவிடும். 2 கிரகங்களும் 6, 8, 12 ஆக அமைந்து அல்லது நீச்சம் பெற்று பகை பெற்று இருந்தாலும் குரு 5ஆம் பாவாதிபதி இவர்கள் யாராவது ஒருவர் பலமாக இருந்தால் கூட மருத்துவத்திற்கு பிறகு பாக்கியம் உண்டு. பிள்ளை வரத்திற்கு தடை நீக்க புத்திர தோஷத்தினால் பிள்ளை பிறப்பதில் தடை ஏற்படுகிறது. புத்திர தோஷம் பல வகையில் சாபங்களினால் ஏற்படுகிறது. சர்ப்ப சாபத்தால் ஏற்படும் புத்திரதோஷம், பித்ரு சாபத்தால் ஏற்படும் புத்திரதோஷம், மாத்ரு சாபத்தால் ஏற்படும் புத்திரதோஷம், சகோதர சாபத்தால் ஏற்படும் புத்திரதோஷம், மாதுள சாபத்தால் ஏற்படும் புத்திரதோஷம், பிராமண சாபத்தால் ஏற்படும் புத்திரதோஷம், பத்மினி சாபத்தால் ஏற்படும் புத்திரதோஷம், மந்திரி சாபம், பிரேத சாபத்தினால் ஏற்படும் புத்திரதோஷம் இவை. இது தோஷம் நீங்கள் பரிகாரம். ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் ராகு இருந்தால் அல்லது கேது இருந்தால் திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் அல்லது திருப்பாம்புரம் சென்று அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி ராகு கேதுவை தரிசனம் செய்து வழிபட புத்திர பாக்கியம் கிடைக்கும்.